முருகப்பெருமான் குறித்து அறிமுகம். முருகன் தமிழர் வழிபாட்டில் மிகவும் சிறப்பாக காணப்படும் ஒரு இறைமகன். இவர் சிவபெருமானும் பார்வதியும் பிறப்பித்த பிள்ளை மற்றும் விநாயகரின் தம்பி ஆவார். முருகன் வாளின் தேவனாகவும் மாறுபட்ட போர்களில் வெற்றி காண்பதற்கான திருமேனி ஆகவும் விளங்குகிறார். தமிழ்நாட்டில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தினரால் முருகன் சிறப்பாக வணங்கப்படுகிறார். அலங்காரம் மற்றும் தோற்றம். முருகப்பெருமான் வழக்கமாக ஒரு வேல் ஏந்தியவாறும் மயிலின் மேல் அமர்ந்தவாறும் காணப்படுகிறார். வேல் ஞானத்தையும் சக்தியையும் குறிக்கிறது. மயில் தற்கொலை படை தன்னலத்தை அடக்கும் அடையாளமாக விளங்குகிறது. மேலும் முருகன் 6 முகங்கள் கொண்டவனாக அவரது வல்லமையை காட்டுகின்றார். பிரபலமான திருக்கோயில்கள்: அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில், பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மிக புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்று. இது முருகனின் 6 பதி என அழைக்கப்படும் திருத்தலங்களில் ஒன்றாகும். சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு முக்கியமான கோவில். இது மலை உச்சியில் அமைந்துள்ளது. கதரகாமம் கோவில், இலங்கை. இலங்கையில் உள்ள முக்கிய புனித தலமாக இந்துக்களும் புத்திஸ்தர்களும் இக்கோவிலை மிகுந்த பக்தியுடன் வணங்குகிறார்கள். நிறைவான திருவிழாக்கள்: தைப்பூசம் தமிழ்நாட்டில், மலேசியாவில் மற்றும் பிற பகுதிகளில் கொண்டாடப்படும் இத்திருவிழா பார்வதியால் முருகனுக்கு வேல் வழங்கியதை நினைவுகூர்வதாகும். பக்தர்கள் கவடி எடுத்துக்கொண்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சக்தி சஷ்டி முருகன் சூரபத்மனை தோற்கடித்ததை நினைவு கூறும் 6 நாள் திருவிழா. பக்தர்கள் நோன்பிருந்து முருகனை புகழ்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடுகின்றனர். தமிழ் கலாச்சாரத்தில் முருகனின் முக்கியத்துவம். முருகப்பெருமான் தமிழ் கலாச்சாரத்தில் சிறப்பாக காணப்படுகிறார். தமிழின் காவலராகவும் மற்றும் திருப்புகழ், கந்த புராணம் போன்ற தமிழ் நூல்களில் முருகனை பெருமைப்படுத்துகின்றனர். மந்திரங்கள்: ஷண்முக காயத்ரி மந்திரம், தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இம்மந்திரம் முருகனின் அருளை பெறவும் ஞானம், துணிச்சல் மற்றும் பாதுகாப்பை வேண்டவும் சொல்லப்படுகிறது. கந்த சஷ்டி கவசம் முருகனின் அருளையும் பாதுகாப்பையும் பெற பக்தர்கள் கூறும் ஓர் அற்புதமான பாடல்.